ஹாய் கேகேஆர் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எச்சரிக்கை குரல் அப்படின்னு ஒரு சிறுகதை தான் கேட்க போறோம். எல்லாரோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு வகையில எச்சரிக்கை குரல் கண்டிப்பா கேட்கும். அந்த எச்சரிக்கை குரலை நம்ம பொருட்படுத்துறோமா இல்ல பொருட்படுத்தாம விடுறோமா அப்படின்றதுதான் இந்த கதையோட விளக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பக்கத்துல ஆல் இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டக்கு டக்குன்னு வரும். வாங்க கதை கேட்கலாம். விஜயபுரி என்ற அழகிய நகரத்தை மன்னர் விக்ரமன் ஆண்டு வந்த காலத்தில் அங்கு வேதாச்சாரியார் என்ற புகழ்பெற்ற ஞானி வாழ்ந்து வந்தார். அதே சமயம் அந்நகருக்கு அருகிலுள்ள மலநகர் என்ற கிராமத்தில் இனியவன் என்ற ஒரு இளைஞன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இனியவன் அங்கிருக்கும் சந்திராபுரி என்ற ஊரில் பிச்சை வாங்கிவிட்டு காட்டு வழியாக தன் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது திடீரென்று ஒரு அமானுஷ்ய குரல் அவன் காதுகளில் கேட்டது. இனியவனே, இன்று நீ வீட்டிற்கு செல்லாமல் இருந்தால் நீ இறந்து விடுவாய். ஆனால் வீட்டுக்கு சென்றால் உன் மனைவி இறந்து விடுவாள் என்று எச்சரித்தது. இனியவன் சுற்றிலும் பார்த்தான். யாருமே இல்லை. இந்த குரல் எச்சனா, கந்தர்வனா அல்லது வேற ஏதோ ஆவியா என்று அவன் மனம் பயந்தது. வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவன் துடித்தாலும் மனைவி இறந்து விடுவாள் என்ற எச்சரிக்கை அவனை தயங்க வைத்தது. நகருக்குள் நுழைந்து ஒரு பாதையில் செல்லும் போது வேதாச்சாரியார் மக்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருப்பதை கண்டான். உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த வேதாச்சாரியாரை சுற்றி மக்கள் கூடியிருந்தனர். இனியவனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அவரது பேச்சை கேட்டார். பேச்சு முடிந்ததும் மக்கள் கலைந்து சென்றனர். ஆனால் இனியவன் மட்டும் அசையாமல் நின்றான். காட்டில் கேட்ட அந்த எச்சரிக்கை குரல் அவன் மனதை புண்படுத்தியிருந்தது. கணவன் மனைவி இருவரில் ஒருவர் இறக்க வேண்டுமா? இருவரும் உயிருடன் இருக்க வழி ஏதேனும் உண்டா என்று அவன் மனம் தவித்தது. வேதாச்சாரி இனியவனை அருகில் வரும்படி அழைத்தார். இனியவன் அவரை வணங்கி தலைகுனிந்து நின்றான். ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய் என்று வேதாச்சாரியார் கேட்டார். இனியவன் காட்டில் கேட்ட எச்சரிக்கையை பற்றி விவரித்தார். நான் வீட்டிற்கு சென்றால் மனைவி இருப்பாள், செல்லாவிட்டால் நான் இருப்பேன். இருவரும் உயிருடன் இருக்க வழி கூறுங்கள் என்று வேண்டினான். வேதாச்சாரி அந்த எச்சரிக்கை குரலை கேட்கும் முன் நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார். நான் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பையில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட்டேன் என்றான் இனியவன். சரி, உன்னிடம் உணவு இருக்கும் பை உள்ளது, ஆனால் தண்ணீர் குடிக்க பாத்திரம் இல்லையே, எப்படி தண்ணீர் குடித்தாய் என்று வேதாச்சாரி கேட்டார். அருகில் ஒரு ஓடை இருந்தது, அங்கு சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வந்தேன் என்றான் இனியவன். அப்படியானால் நீ உணவு சாப்பிட்டு விட்டு பையை அப்படியே விட்டுவிட்டு ஓடைக்கு சென்றாய் இல்லையா? பையில் உணவு மிச்சமாக இருந்ததா என்று வேதாச்சாரி கேட்டார். ஆமாம், பையில் பாதி உணவு மிச்சமாக இருந்தது. அதை மனைவிக்கு கொடுக்க எண்ணி பையில் கட்டி வைத்திருந்தேன் என்று பையை காட்டினான் இனியவன். நீ ஓடைக்கு செல்லும் பொழுது பையின் வாயை கட்டவில்லையா என்று வேதாச்சாரியார் கேட்டார். இல்லை, கட்டவில்லை என்றான் இனியவன். பையை மூடாமல் விட்டுவிட்டு ஓடைக்கு சென்று திரும்பி வந்து கட்டினாய் இல்லையா? கட்டுவதற்கு முன் பையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா என்று வேதாச்சாரி மீண்டும் கேட்டார். இல்லை, பார்க்கவில்லை, அப்படியே கட்டி எடுத்து வந்தேன். அதற்கு பிறகுதான் அந்த எச்சரிக்கை குரல் கேட்டது என்றான் இனியவன். வேதாச்சாரி புன்னகையுடன் நீ ஓடையில் தண்ணீர் குடிக்க சென்ற போது உன் பையில் ஏதோ நடந்திருக்கிறது. ஒருவேளை ஒரு பாம்பு உன் பையுக்குள் நுழைந்திருக்கலாம். அதை கவனித்த எச்சனோ தேவதையோ உனக்கு எச்சரித்திருக்கிறது. நீ வீட்டிற்கு செல்லாவிட்டால் பசி எடுக்கும் பொழுது பையை திறந்திருப்பாய். அப்பொழுது அதிலிருந்த பாம்பு கடித்து இறந்து விடுவாய். ஆனால் நீ பையை திறக்காமல் வீட்டிற்கு சென்றால் முதலில் உன் மனைவிக்கு பையை கொடுப்பாய். அவள் ஆவலுடன் அதை திறக்க பாம்பு அவளை கடித்து அவள் இறந்து விடுவாள். இதுதான் நடந்திருக்கிறது என்று விளக்கினார். எனவே பையை இங்கே வை என்று வேதாச்சாரி கூற இனியவன் திடுக்கிட்டான். தன் பையில் பாம்பு இருக்கலாம் என்று அறிந்து பயந்தவனாக பையை வேதாச்சாரியின் அருகில் வைத்தார். அப்போது அவ்வழியே சென்ற ஒரு பாம்பு பிடிப்பவனை வேதாச்சாரியார் அழைத்தார். அவன் பையை அவிழ்க்கும் பொழுது உள்ளே இருந்து சீரிய ஒரு நல்ல பாம்பு பிடித்து பத்திரமாக எடுத்து சென்றார். பின்னர் வேதாச்சாரி
இனியவனிடம் இனி நீ மகிழ்ச்சியாக வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறி வழி அனுப்பினார். எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எச்சரிக்கை குரல் கண்டிப்பா கேட்கும். ஆனா அதை பொருட்படுத்தாம நம்ம போகும்போது நமக்கான விளைவு கண்டிப்பா ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கேகேஆர் வேலூர் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டட்டா, பபாய்.